Hi friends, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதாங்க என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப். ரீசெண்டா தான் இந்த வால் ஸ்டிக்கர் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட கிச்சன்ல. ஸோ இந்த ஸ்டிக்கர் நான் எங்கே வாங்கினேன், எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு இந்த வீடியோவும் கடைசி வரலும் பாருங்கள். வாங்க கிச்சன் கவுண்டர் டாப்பை நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து அந்த கார்னரில் தான் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ நான் அதுக்காக ஒரு கார்னர் ஸ்டாண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். ரீசெண்டாக தான் இந்த ஸ்டாண்டு வாங்கினேன். 650க்கு நான் ஈரோட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் 3 செல்ஃப் இருக்குது அப்படிங்கிறனால நிறையா திங்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம 1 by 1 நம்ம ஃபஸ்ட்டு ரேக் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காஃபி மக்கு ஸ்டாண்டு, நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் ரேக்கு, நெக்ஸ்ட்டு ரொட்டி மேக்கர் ஸ்டாண்டு, தோசை தவா வைக்கிறது எல்லாமே. ஸோ இந்த ரேக்கெல்லாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறது அந்த வீடியோவும் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் கடைசி வரலும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் மிக்ஸி வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால நான் இங்கே வச்சுட்டேன். ஸோ அதுவும் பிளாக் பாயிண்ட் எனக்கு இங்கே இருக்கிறனால நான் மிக்ஸி இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆயில் டிஸ்பென்சரில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது போக பேலன்ஸை வந்து நான் வந்து செல்ஃபில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் எண்ணெய் அண்டு கடலை எண்ணெய். நெக்ஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணுற அந்த புனல். நெக்ஸ்ட்டு காஃபி மக்கை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டில். இந்த காஃபி மக் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால நான் செகண்ட் செல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைசஸ் ரேக் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 செல்ஃப் இருக்குது. ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்து ஸ்பைசஸ் மசாலாலாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, அன்னாசி மூக்கு, மராட்டி மூக்கு அண்டு வந்து கசகசா. ஃப்ரண்ட்டில் வந்து மசாலா ஐட்டம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசால் தூள், சாம்பார் தூள் அண்டு பிரியாணி மசாலா. நெக்ஸ்ட்டு செகண்ட் செல்ஃபில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஜீரகம், மிளகு, சோம்பு அண்டு நைஸ் உப்பு ஜாடி. ஃப்ரண்ட்டில் வந்து தாளிக்கிற ஐட்டம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அண்டு வெந்தயம் அண்டு பெருங்காயத்தூள். ஸோ நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஜார் எல்லாமே நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரொட்டி மேக்கர் ஸ்டாண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். தோசை தவா வந்து ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ரொட்டி மேக்கர் வச்சுக்கலாம். ரொட்டி மேக்கர் அந்த கட்டை வந்து அந்த பெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு கடையிற மத்தும் வந்து அதில் நான் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் கவுண்டர் டாப்பில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லைனாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ மிக்ஸிக்கு பக்கத்தால் நான் ரைஸ் குக்கரும் அண்டு மைக்ரோவேவும் நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது கவுண்டர் டாப் வந்து ரொம்ப நீட்டாகவும் எலிகண்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு நமக்கு ஸ்பேஸும் வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சனுக்கு முக்கியமாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் க்ளீன் பண்ணும்போது டியூப் வந்து கழட்டி விட்டுட்டேன். ஸோ அதை நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற படி வந்து அரிசி அளக்கிற படி எல்லாம் நான் தேர்ட் செல்ஃபில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற பெப்பர் பவுடர் பாட்டில் நான் செகண்ட் செல்ஃபில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெப்பர் சால்ட் அண்டு சில்லி பவுடரு இதையும் நான் செகண்ட் செல்ஃபில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நம்ம எக் ஆம்லேட்டு, தோசைக்கு, ஆனியன் தோசை இதுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ நான் செகண்ட் செல்ஃபில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். கவுண்டர் டாப்புக்கு பக்கத்தாலேயே நான் வந்து உப்பு ஜாடி வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு எப்பயுமே நிறைவாக நான் வச்சுருப்பேன். கல்லுப்பு கவுண்டர் டாப் பக்கத்தாலேயே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் டிஸ்பென்சரு, கடலெண்ணெய் அண்டு விளக்கெண்ணெய்.
ஸோ பேலன்ஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃபில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கட்லரி ஸ்டாண்டு, மை ஃபேவரட் ஸ்டாண்டு. இது பார்க்கறதுக்கு சூப்பராகவும் எலிகெண்ட்டாகவும் இருக்கும். நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கட்லரி ஸ்டாண்டில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கத்தி, நெக்ஸ்ட் வந்து பீலரு, நெக்ஸ்ட்டு வந்து பனியார் எடுக்கிற கம்பி, நான் 2 கம்பி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சிசரு, நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் கட் பண்ணுறது, பீஸ் போடுறது, நெக்ஸ்ட் வந்து பீட்டர். எது முக்கியமாக அடிக்கடி யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் வந்து நான் காம்பேக்டாக வச்சுருக்கேன். ஸோ நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது வந்து லைட்ரும் அண்டு இந்த இடிக்கியும் தான். ஸோ நான் அதுக்காக நான் செல்ஃபில் வச்சோம்னா ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். நான் பக்கத்தாலேயே எப்போயுமே வச்சுருப்பேன், கேஸ் ஸ்டவ் பக்கத்தாலேயே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தீப்பெட்டி. இது வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். லைட்ரு வந்து யூஸ் பண்ணாத டைமில் வந்து நமக்கு தேவைப்படும் இல்லைங்களா, அப்போ வந்து தேடிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறனால நான் ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மேலே வந்து எனக்கு ஒரு செல்ஃப் இருக்குது கிரானைட்டில். ஸோ அதில் நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் டீ தூள், காஃபி அண்டு சுகர் தான் நான் பண்ணி போகிறேன். இது 3மே நான் வந்து 99 ருபீஸ்க்கு வந்து இந்த கண்டெய்னர் வாங்கியிருக்கேன் அப்படிங்க நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டீ தூள், நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் சுகர் கண்டெய்னரில் வந்து ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். காஃபி நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் காஃபி கண்டெய்னரில் வந்து நான் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரேராக காஃபி போடும்போது நமக்கு ஒயிட் சுகர் தேவைப்படும். ஸோ அதனால் அந்த கண்டெய்னரில் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 3மே நம்ம அந்த செல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். டீ, காஃபி அண்டு சுகர். நெக்ஸ்ட்டு மை ஃபேவரட் பிள்ளையார். இது வந்து நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து நான் வச்சுருக்கேன் இந்த சிலை இல்லை, இது வந்து கீ செயின். மை ஃபேவரட் பிள்ளையார் ரொம்ப சென்டிமெண்டலாக வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து கவுண்டர் டாப்புக்கு மேலே வந்து வச்சுருக்கேன். காலைல வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து பிள்ளையாரை பார்த்துட்டு நம்ம ஒர்க் பண்ணும் போது நமக்கு என்னுடைய மைண்ட் செட்டப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக நம்ம வந்து கவுண்டர் டாப் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நம்ம ஓவரால் வியூ வந்து நம்ம பார்த்துடலாம், நான் எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. இதில் பார்த்தீங்கன்னா காஃபி மக் ஸ்டாண்டு அண்டு ஸ்பைசஸ் ரேக்கு அண்டு வந்து தோசை தவா ஸ்டாண்டு அண்டு மிக்ஸி, ரைஸ் குக்கரு அண்டு வந்து மைக்ரோவேவு, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற பிளேட்டு, ஸ்டாண்டு நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கண்டெய்னரில் தான் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப பார்க்குறக்கு எலிகெண்ட்டாக நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து குட்டி குட்டி கண்டெய்னரில் வந்து நான் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கிறேன். தீர வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ அந்த பக்கம் செல்ஃப்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய கண்டெய்னரில் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன், ஸ்டோரும் பண்ணி வச்சுருப்பேன். நம்ம வீடியோ ஆல்ட்ரேஷன் முடிஞ்ச வாட்டி நான் கிச்சன் டூரில் வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே ஆர்கனைஸ் வீடியோ, நம்ம செல்ஃப் ஆர்கனைஸ் வீடியோலாம் நான் கூடிய விரைவில் நான் போடுறேன். அந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.